சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் சொக்கநாத வெண்பா என்ற அற்புதமான நூலில் இருந்து 92வது பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டி உள்ளது. இந்த 92வது பாடல் ரொம்பவே பிரபலமான ஒரு பாடல். அதாவது திருமுறை கச்சேரி அப்படின்னு நாம போனோம்னா முக்காவாசி ஒரு சொக்கநாத வெண்பா பாடலை பாடுவாங்க. அப்படி பாடும்போது ஏனோ தெரியல முக்காவாசியான ஓதுவா மூர்த்திகள் இந்த பாடலை தேர்ந்தெடுத்து பாடுவாங்க. அது நமக்கு அறிவுறுத்தும் விதமாக பாடுகின்றார்கள் என்று சொன்னாலும் இது ஒரு விதத்துல நிதர்சனமான உண்மையாக நாம் பார்க்க வேண்டியது இருக்கின்றது. ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஆசை அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா 3 ஆசை சொல்லுவாங்க. பொன்னாசை, மண் ஆசை, பெண் ஆசை என்று 3 சொல்லுவார்கள். இதுல பொன் ஆசை அப்படின்னு சொல்றது இன்றைய காலகட்டத்துல நாம பணம் அல்லது தங்கம், வெள்ளி என்று இப்படிப்பட்ட, அதாவது நம்மை விட்டு தனியாக இருக்கக்கூடிய பொருட்கள் என்று பார்க்க வேண்டும். அடுத்தது அதாவது நம்ம கூடவே இருக்கிறது 3 விதமாக நம்ம கிட்ட இருக்கிற சொத்தை நாம சொல்லுவோம். ஒண்ணு நம்ம கிட்ட இருந்து பிரிக்க முடியாதது. அதாவது இந்த உடம்புன்னு பாத்தீங்கன்னா கை, காலு இதெல்லாம் உடம்போடையே இருக்கக்கூடியது, நம்மளை விட்டு பிரியாது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா பிரிந்தே இருப்பது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா மண்ணு, வாகனங்கள், வீடு, இந்த மாதிரி உள்ளதெல்லாம் பிரிந்தே இருக்கக்கூடியது. அடுத்தது பாத்தீங்கன்னா அணிகலன்கள். அதாவது அது தனியாக இருக்கும், ஆனா நம்மளோட சேர்ந்து, அதாவது நாம அணிந்து கொள்ளலாம், ஆனா வேணுங்கும் போது கழட்டி வச்சுக்கலாம். இப்படிப்பட்ட 3 சொத்து தான் நாம எப்பவுமே சொல்லுவோம். நம்ம இன்னைக்கு இருக்கிற ஆசையில பாத்தீங்கன்னா இந்த 3த்துலதான் ஆசை இருக்கு. எனக்கு வெறும் வீடா வாங்கிக்கிட்டு இருக்கணும், நிலமா வாங்கி குமிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. இப்ப யோசிச்சு பாருங்களேன், ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு பிரச்சனை வருது அப்படின்னா எதுல இருந்து வருது அப்படின்னா மண் ஆசைனால வர்றது. இது எங்க நிலம்னு அவங்க சண்டை போட, இவங்க எங்க நிலம்னு இவங்க சண்டை போட, இப்படிதான் முக்காவாசியான நாடுகளுக்குள்ளால வர்ற பிரச்சனை நடக்கிறதே மண் ஆசையின் காரணமாகத்தான். அடுத்தது பாத்தீங்கன்னா பெண் ஆசை. இந்த பெண் ஆசை அப்படின்னு சொல்றத நாம எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இந்த கருவி காரணங்களால நமக்கு கிடைக்கக்கூடிய சுகங்கள். ஏன்னா பெண் ஆசைன்னு சொல்லியாச்சுன்னா அப்ப பெண்களுக்கு ஆசை இல்லையாங்கிற ஒரு கேள்வி நிற்கும். அதாவது கருவி காரணங்கள். இப்ப யோசிச்சு பாத்தீங்கன்னா உணவுல சிலருக்கு அதிகமான ஆசை இருக்கும். ஒரு சிலருக்கு உடலை நல்லா அழகா அலங்காரம் பண்ணிக்கணுங்கிறதுல ஆசை இருக்கும். ஒரு சிலருக்கு இனிமையான பாடல்கள் கேட்டுட்டே இருக்கணும்ன்றதுல ஆசை இருக்கும். ஒரு சிலருக்கு நுகர்வுகள், அதாவது நல்ல வாசனை திரவியங்கள், இப்படிப்பட்டதுல ஆசை இருக்கும். யோசிச்சு பார்த்தாக்க இந்த 5 புலன்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய, அந்த ஆசைகளை அடக்கக்கூடிய அல்லது ஆசையை நம்ம ஒரு நிறைவுக்கு கொண்டு வரக்கூடிய எந்த ஒரு செயல்ல ஈடுபட்டாலும் அது பெண்ணாசையில தான் வரும். ஒரு சிலருக்கு சாப்பாட்டுல தான் அவ்வளவு ஆசை இருக்கும். அப்ப அந்த சாப்பாடுங்கிறதுல உள்ள ஆசையை நாம இங்க எடுத்துக்கணும். எதெல்லாம் நமக்கு ஆசை கொடுக்குதோ அதெல்லாமே நமக்கு வினையை சேர்க்கக்கூடியது. அந்த வினையின் மூலமாக நமக்கு துன்பங்கள் வரக்கூடியது. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுடைய மண்ணாசை முடிஞ்சிருச்சு, பெண்ணாசை முடிஞ்சிருச்சு. அடுத்தது பொன்னாசை. பொன்னாசைன்னு பாத்தீங்கன்னா அங்கதான் அணிகலன்கள் எல்லாமே வரும். அப்ப இது நான் இப்ப இன்னைக்குள்ள காலகட்டத்துல பணம், நோட்டு, ஏன்னா அந்த காலத்துல தங்கம் இருந்தது. இந்த காலத்துல தங்கம் வெள்ளிங்கிறத விட நிறைய பணம், நோட்டு இந்த மாதிரிதான் நம்ம வச்சுக்கிறோம். அதனால அதை நாம எடுத்துக்கலாம். அப்ப இந்த 3 ஆசைகள்னாலதான் நாம இன்னைக்கு நம்மளை அலங்காரம் செய்து கொண்டிருக்கின்றோம். அலங்காரம்னா வெறும்னா உடல் அலங்காரம் மட்டும் கிடையாது. ஏன்னா உடல் அலங்காரம் ஒரு விதம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா என்ன சுத்தி இருக்கிற எல்லாத்தையுமே நாம அலங்காரம் பண்ணணும்னு நினைக்கிறோம் இல்லையா? அது எல்லாமே நமக்கு எதை கொடுக்கின்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இடர் என்று சொல்லப்படுகின்ற துன்பத்தை கொடுக்கக்கூடியது. ஏன் அப்படின்னா அதிகமான உணவு சாப்பிடும் போது அதனால வியாதி வரும். அதிகமான சொத்து சேர்க்கும் போது நிம்மதிங்கிறது சுத்தமா இல்லாம தூக்கம் இல்லாம போயிடும். அதிகமாக பொன் சேர்க்கும் போதும் அதே பிரச்சனை தான். இந்த பொண்ணை எப்படி பாதுகாக்கிறதுங்கிற பிரச்சனையில தான் நிற்கும். அப்ப என்னை அலங்காரம் நான் எப்படி செய்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னா மண், பொன், பெண் ஆசை என்று சொல்லப்படுகின்ற கருவிகரணங்களின் ஆசை. இதனால எனக்கு ஏதாவது ஒரு விதத்துல சந்தோஷம் இருக்கான்னா கிடையாது, இடர்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா
அந்த காலத்து ராஜாலாம் என்ன பண்ணாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கும் நாம ராஜராஜ சோழன் பேரை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். எத்தனை 1000 ஆண்டுகள் ஆச்சுது. ஆனாலும் நாம இன்னும் ராஜராஜ சோழன், கரிகால சோழன் பேசிட்டு இருக்கிறோம். அப்படின்னா அவர்கள் பண்ணிக்கிட்ட அலங்காரமா, இல்ல அவர்கள் சாப்பிட்ட உணவா, இல்ல அவர்கள் செய்த வீர பராக்கிரமங்களா, என்ன நம்மளுக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்குன்னு பார்த்தா அதெல்லாம் கிடையாது. கோயில் கட்டினாங்க. கோயில் இடிக்கிறதுனால ஒருத்தரை நினைவு வச்சுக்க முடியுமான்னா முடியாது. ஆனா கோயில் கட்டினா அவர்கள் அந்த கோயில் இருக்கும் காலம் வரைக்கும் நாம அவர்களை நினைத்து கொண்டிருக்கின்றோம் இல்லையா? அப்ப பெருமானுக்கு செய்யக்கூடியது, அவருக்கு நிபந்தங்கள், அந்த கோயிலுக்கு நிபந்தங்கள் கொடுப்பது, அந்த கோயிலுக்கு பொன் மணிகள் எல்லாம் கொடுக்கிறது, அல்லது அந்த கோயிலை அலங்காரம் செய்வது, நிலம் கொடுப்பது என்று பெருமானுக்கு செய்யும் போது இடர்கள் குறையும். அதனால்தான் சொல்லுவாங்கல்ல, கற்றளி கட்டினா எத்தனையோ ஆண்டுகள் செய்த பாவங்கள், எத்தனையோ யுகங்களாக செய்த பாவங்கள் கழியும் அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? இதுதான் நாம இங்க எடுத்துக்க வேண்டிய குறிப்பு. இப்ப பாருங்க, உன்னை சிங்காரித்து அழகு பாராமல், உனக்கு இடம் எழுதி வைக்கல, உனக்கு கோயிலுக்கு தேவையான எந்த ஒரு அலங்காரத்தையும் நான் செய்யல, பொண்ணு துணிமணி அல்லது உனக்கு உணவு எதுவுமே நான் செய்யல. ஆனா நான் என்ன செய்துட்டு இருக்கிறேன் இப்பன்னா, எனக்கு 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 ஏன் தலைமுறைக்கு, என் குழந்தைங்களுக்குன்னு சொல்லி நான் சேர்த்து வச்சுட்டு இருக்கிறேனே சாமி. இதனால எனக்கு என்ன கிடைக்குதுன்னா இடர் தான் கிடைக்குது. அப்ப தேவையில்லாத நிலையில்லாத பொருட்கள்ல என்னுடைய மனசை லயிச்சு அதனால எனக்கு வர வினையை தடுத்து எப்போதுமே உன்னுடைய திருவடியில இருக்கக்கூடிய அந்த இன்ப தருணத்தை எனக்கு கொடுத்து அருள் செய்ய வேண்டும் என்று. அதனாலதான் அன்பிலே இருக்கு. எனக்கு அன்புங்கிறது ஒண்ணுமே இல்ல சாமி, அன்பே இல்ல. ஆனா உன்னுடைய திருவடியை கொடுத்து அந்த அன்புங்கிற இடத்துல என்ன உயர்த்தி எனக்கு அருள் செய்ய மாட்டியா சொக்கநாதா என்று பெருமானின் திருவடிகளுக்கு. ஏன்னா நாம இன்னைக்கு நினைச்சா ஒரு ஆசையை விட்டு வெளியில வர முடியுமான்னு வர முடியாது. அந்த ஆசையில இருந்து நம்மளை வெளியில கொண்டு வரக்கூடியது யாருன்னா சிவபெருமான் மட்டும்தான். அப்ப இன்னைக்கு எனக்கு ஒரு உணவுல ரொம்ப ஆசை இருக்கு அப்படின்னா நாம யார்கிட்ட விண்ணப்பம் வைக்கணும்? சாமி, எனக்கு இதை சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, ஆனா அடக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அதை அடக்கணும் அப்படின்னாக்க அது மேலும் மேலும் வளரும். இந்த ஆசையில இருந்து என்ன வெளியில கொண்டு வாயேன் அப்படின்னு தினம் பெருமானிடம் விண்ணப்பம் வச்சு பாருங்களேன், அவரா நம்மள வெளியில கொண்டு வந்துருவாரு. அதுக்கப்புறம் அந்த உணவு நம்ம கண்ணு முன்னால இருந்தாலும் பெரிய அளவு பாதிப்பு நமக்கு இருக்காது. ஏன்னா அது இல்லாம நம்மளால வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையை பெருமான் நமக்கு கொடுத்து அருள் செய்வார். அதுதான் நமக்கு 92வது பாடல் சொல்லக்கூடிய அற்புதமான உண்மையாக பார்க்கின்றோம். மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை அண்ணா போற்றி, கண்ணாரவத கடலையே போற்றி. சிவ சிவ திருச்சிற்றம்பலம்.